ரொம்ப நாளைக்கு அப்புறம் டோல்பி ஹீரோவான ஷாம் நடிப்பில் வெளியாகி இருக்கிற படம் தான் அஸ்திரம். அஸ்திரம் ஒரு வித்தியாசமான படம், ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். இந்த படம் வந்து இப்போ தான் ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலாக அது 2 வாரத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆக வேண்டிய படம். அந்த தள்ளி போட்டு கடைசியில் இந்த வாரம் ஒரு படம் தான் ரிலீஸ் ஆகுது, கூடவே சேர்த்து விடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லி சேர்த்து விட்டு கொஞ்சம் ப்ரொடியூசர் புத்திசாலித்தனமாக ஒன்று யோசித்து வச்சுருக்காரு. என்ன யோசித்தாலும் என்ன பண்ணுறது, மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு எந்த படத்துக்கு வரணுமோ எந்த படத்துக்கு வரக்கூடாதுங்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இப்போ இந்த அஸ்திரம் படம் இது என்ன சொல்ல வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஒரு பெரிய பார்க்கில் எல்லாருமே விளையாடிட்டு இருக்கும்போது ஒரே ஒருத்தன் மட்டும் வந்து தன்னோட ஒரு கத்தி எடுத்து வயிற்ற கிழிச்சிட்டு இறக்குறான். அவன் எப்படி இறந்தான், ஏன் இறந்தான், எதுவுமே தெரியல. இதே மாதிரி இந்த மிஸ்டீரியஸான விஷயங்கள் எல்லாமே நடக்குது. இன்னொரு பக்கம் ஷாம்க்கு வந்து ஒரு கன் ஃபைட்டில் வந்து இந்த கை விரிச்சிட்டு வந்து இதாகிடுச்சு. ஸோ இவர் வந்து இன்ட்ரெஸ்ட்டு காமிச்சு இந்த கேஸை வந்து எடுக்கிறாரு. இந்த கேஸை எடுக்கும்போது நிறைய இது மாதிரியான சூப்பர் நேச்சுரலான திங்ஸ் எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்க எல்லாருக்குமே என்ன லிங்க் அப்படின்னு பார்த்தா ஒரு லிங்க்குமே கிடைக்கவே மாட்டேங்குது. சரி, எங்கே தான் இந்த லிங்க்கு, எதனால தான் இந்த பிரச்சனை வருது, யாருனால வருது அப்படின்றத இந்த இன்வெஸ்டிகேட் பண்ணுறதா இந்த கதை. ஃபைனலாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். ஸோ இந்த சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் இதுக்கு இடையில் ஷாமுக்கும் அந்த சூப்பர் நேச்சுரல் அந்த கிராவிட்டிக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பேசியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கதை வந்து ஒரு நல்ல கதை தாங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் செம ஸ்பீடாக போகும், அதாவது எதிர்பார்த்துருக்காத சில விஷயங்கள்லாம் நல்லாவே இருக்கும். செகண்ட் ஹாஃபில் வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து ஆஹா ஓஹோ அப்படின்னு நம்ம நினைக்கும் போது கொஞ்சம் தொய்வடைக்கும். கிளைமேக்ஸ் வந்து சுத்தமாக நமக்கு பிடிக்காது. என்னடா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி அது பாட்டுக்கு லீவ் கொடுத்துருந்துருப்பாங்க. கபார் இவ்வளோ தூரம் பொறுமையாக பார்த்து நீ இந்த கதையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன்றதுக்காக தான் அந்த ஒரு விஷயத்தை பேசினா என்ன தான் வெங்காயத்துக்கு நாங்கள் அந்த படத்தை உட்காந்து பார்க்கணும் அப்படின்னு தான் நமக்கு தோணும். அந்த மாதிரி தான் இந்த படத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து கிளைமேக்ஸுக்கு வந்து தேவையில்லாமல் லீடு கொடுத்து அந்த படத்தை கெடுத்து வச்சுருக்காங்க. ஒரே படத்தில் சொல்லக்கூடிய கதை தான், தேவையில்லாமல் எடுத்து வச்சு அதை கெடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு மைனஸு. அப்புறம் வந்து ஆக்டரோட கிளிஷேவான ஆக்டிங்ஸு அதெல்லாம் ரொம்ப மைனஸு. ஷாம் வந்து எப்படியோ வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்துருக்கலாம், ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கலாம். இடையில மிஸ் பண்ணிவிட்டு திருப்பி உள்ளே வராரு. அந்த ஒரு சாமிங் இல்லை, ஒரு கிரேஸ் இல்லை, இன்னும் சொல்ல போனால் எதுவுமே இல்லாத ஒரு விஷயம். திரைக்கதையில் ஃபஸ்ட் ஹாஃப் கொடுத்த அந்த ஸ்பீடு செகண்ட் ஹாஃபில் இல்லாதது. அப்புறம் மியூசிக் வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் மூவி அப்படின்னா அந்த மியூசிக் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த டீட்டெயிலிங் வந்து நல்லா இருக்கணும். ஸோ இவங்க அந்த டீட்டெயிலிங்கும் ஒரு ப்ராப்பராக கொடுக்கல. அந்த டீட்டெயிலிங் நமக்கு என்ன சொல்ல வருதுங்கிற ஒரு விஷயத்தையும் கொடுக்கல. அதே மாதிரி அவனா நம்மளையே வந்து சந்தேகப்பட வைக்கிற அந்த ஒரு தோல்வியும் இது எதுவுமே கொடுக்கவே இல்லை. ஃப்ளாட்டாக போகிறதுனாலேயே இது எதுவுமே நமக்கு ஒட்டவே இல்லை. ஆக மொத்தத்தில் அஸ்திரம் வந்து எப்படின்னா ஒரு புஷ்பனம் ஆயிடுச்சு, அதுதான் உண்மை.